காலை வந்தனங்கள் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் கண்டி தேவ சபை தமிழ் ஆராதனைக்கு நான் வரவேற்கிறேன். கடைசி பாடலில் நாங்கள் சொன்னோம், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் என்னது சாத்தியமாகுமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் என்னுடைய செய்தி ஆண்டவரே நீங்க வந்தா எதுவும் சாத்தியமாகும். ஆண்டவரே நீங்க இந்த இடத்துக்கு ரங்கினீங்கண்டா முடியாததும் முடியதுமாய் மாற்றக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கிறது. என்னுடைய செய்தியின் தலையங்கம் இன்று காலை நேரத்தில் the sympathy of Jesus, இயேசுவின் அனுதாபம். இயேசுவின் அனுதாபம் என்ற தலைப்பில் உங்களோடு பேச விரும்புகிறேன். அவர் அனுதாபப்படுகிற தேவன். அவர் எப்படி அனுதாபப்படுகிறார் என்றதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களை நாங்கள் தெரிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரோடு எங்களுக்கு இருக்கிற உறவு மாத்திரமல்ல, அவரோடு எங்களுக்கு இடைப்படுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்க போகிறது. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் வாழ்கிற உலகத்தில் பாடுகள் நிறைந்த ஒரு உலகம், பிரச்சனைகள் நிறைந்த ஒரு உலகம். எங்களுடைய குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம். சில வேளையில் நீங்கள் இன்றைய காலையில் உங்களுடைய மனதில் ஒரு பெரிய போராட்டத்தோடு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். நித்திரை கூட போகாத ஒரு நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். எனக்கு நித்திரை போகல, என்னண்டா 1 மணி கொழும்புலேருந்து வரைக்குள்ள, ரைட், 3-4 மணி தான் தூங்கி எழும்பி ஓடி வாரேன், ரைட். ஆனால் சில வேளை எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், எங்களுக்கு இருக்கிற ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, இன்றைக்கு நான் அதுக்கு முகம் கொடுக்கணும், நாளைக்கு நான் அதுக்கு முகம் கொடுக்கணும் என்ற அந்த பிரச்சனை எங்களை நித்திரை இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போகலாம். சில வேளை உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் உடைக்கப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கலாம். சில வேளையில் உங்களுக்குள் அழுத்தங்கள் இருக்கலாம். எப்படி நான் இதை செய்து முடிக்க போகிறேன் என்ற அழுத்தத்தோடு நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கலாம். வாழ்க்கைகளில் பல பிரச்சனைகள், பலவிதமான சவால்கள், வருத்தங்கள், நோய்கள், பணப்பிரச்சனை, உறவுகள் உடைக்கப்பட்ட பிரச்சனை, இவ்வாறு எங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து இன்றைய நாளில் என்ன எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது, எப்படி நான் இதிலிருந்து வெளியே வருவேன்? சில வேளை நீங்க இப்படி ஒரு கேள்வியும் கேட்கலாம், does anyone truly understand what I'm going through? நான் போகிறதை யாருக்காவது விளங்குதா? நான் போறது என்னது யாருக்காவது அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்குதா? யாருக்காவது என்ன வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை யாருக்காவது காணக்கூடியதா இருக்கிற அந்த கேள்வியை கூட நீங்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கலாம் இந்த இடத்தில் வருகிற பொழுது. ஆனால் இன்று நான் உங்களுக்கு பேச போகிற பகுதி, உங்களுக்கு காண்பிக்க போகிறது அனுதாபப்படுகிற ஒரு இயேசுவை குறித்து. அந்த அனுதாபப்படுகிற அந்த இயேசு அற்புதம் செய்கிற இயேசு. அவர் அனுதாபப்பட்டு உங்கள் பிரச்சனையை கண்டு அனுதாபப்பட்டுட்டு ரைட் இப்ப நீ போய் உங்க பிரச்சனையை தீர்த்துக்கொள் என்று சொல்ற தேவன் அல்ல. அவர் அனுதாபப்பட்டு உங்களுக்காக மனதிறங்கி அவர் அற்புதம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் அனுதாபத்தில் வல்லமை இருக்கிறது. அவருடைய அனுதாபத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. அவர் அனுதாபப்பட்டு கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் அனுதாபப்பட்டு இரக்கப்பட்டு உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அதை குறித்து தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மாற்கு 7ஆம் அதிகாரம் 24-37 2 அற்புத கதைகள். மாற்கு 7:24-37 2 அற்புத கதைகள் இருக்குது. அந்த 2 அற்புத கதைகளையும் வாசித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு என்ன பேச போறார் அதுல இருந்து. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரோ சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க கூடாமற் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோபேனிக்கியா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரியாய் இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு
தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசுவையா நீர் முகத்துக்கு முகம் சந்தித்து 2 நபர்களோடு செய்த கொடுக்கல் வாங்கல் கணக்கை நாங்கள் வாசித்தோம். அதில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே, நீங்கள் எவ்வாறு அவர்களோடு அவர்களது சூழ்நிலை கண்டு மனதிறங்கி அவர்களுக்கு நீர் செய்த அற்புதங்கள் 2 குறித்து நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, இந்த கதைகளின் ஊடாக இன்று எங்களுக்கு பேசி எங்களையும் அந்த அற்புதங்களை பெற்ற நபர்களின் இருதயங்கள் எவ்வாறு இருந்ததோ, அன்றைய நாளில் அவர்கள் எவ்வாறு தங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்தி உங்களிடத்தில் வந்தார்களோ அவ்வாறு எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்தி எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும்படி இன்றைய நாளில் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். தேவையுள்ள 2 நபர்களுடன் இயேசு முகத்துக்கு முகம் சந்தித்து அவர் செய்த கொடுக்கல் வாங்கலை எங்களுக்கு இந்த கதைகளில் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் விசேஷத்துவம் என்னவென்றால், இந்த கதையில் இருக்க விசேஷத்துவம், இந்த 2 நபர்களும் அவர்கள் வந்து ஜென்டைல்ஸ், புறஜாதிகள். 2 பேருமே புறஜாதிகள், 2 பேருமே இயேசுவை யார் என்று தெரியாத நபர்கள். அவர்கள் யூத மக்கள் அல்ல, புறஜாதிகள். புறஜாதிகளான 2 பேரோடு இயேசு கொடுக்கல் வாங்கல் செய்கிறார். அதாவது இயேசு யூத நாட்டை விட்டு வெளியே போன, அதாவது இஸ்ரேல் நாட்டை விட்டு வெளியே போய் இன்னொரு தேசத்தில் இன்னொரு நாட்டில் செய்த ஒரு அற்புதம் தான் இந்த இடத்தில் இருக்கிறது. அவர் வந்து புறஜாதிகள் மத்தியில் அவர் செய்த அற்புதத்தை தான் நாங்கள் இதில் பார்க்கிறோம். அதுதான் முக்கியத்துவம். ஏனென்றால் நான் உங்களுக்கு சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், இன்றைய நாளில் உங்களுக்கு இயேசுவை இருந்தாலும் அறியாமல் இருந்தாலும், நீங்கள் இன்று இயேசுவை இன்னுமே உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட விதத்தில் இயேசுவோடு ஒரு உறவு இல்லாவிட்டாலும் உங்களுக்கு இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களால் முடியும். நீங்கள் இந்த இடத்தில் இருக்கலாம், இல்லாட்டி ஆன்லைனில் கேட்டுட்டு இருக்கலாம். எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் உங்களுக்கும் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இந்த 2 கதைகளிலும் இருக்கிற விசேஷமான காரியம் என்னவென்றால், முதலில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த சிக்ரோஃபெனிஷியா என்ற நாட்டில் இருந்து வருகிற இந்த மகள், இந்த அம்மா வந்து தன்னுடைய மகள் வந்து அதாவது ஒரு possessed by the demon, அசுத்தாவியினால் அவள் பிடிக்கப்பட்ட நபரை அவரை விடுதலை செய்யும்படி வந்து கேட்கிற முதலாவது கதை. 2வது கதை வந்து பேச முடியாத, காது கேட்காத ஒரு நபர், அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவை என்று அவர் வந்து இயேசுக்கு முன்னால் வருகிற கதை. இந்த 2ம் ஒன்றோடு ஒன்று, ஒன்றுக்கு பின்னால் ஒன்று, இந்த 2 கதைகளும் சொல்லப்படுகிறது. அதிலிருந்து எங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. விசேஷமாக இயேசுவை குறித்து, அவருடைய அனுதாபத்தை குறித்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. முதலாவது நாங்கள் பார்ப்போம், இந்த பெண்மணியை குறித்து பார்ப்போம். அவள் வந்து 24ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை இந்த பெண்மணியை குறித்து எங்களுக்கு பேசப்படுகிறது. இயேசு போகிறார். அது நான் சொன்னது போல அவர் யூதா நாட்டை விட்டு வெளியே போய் அவர் வந்து இந்த இடத்தில், அதாவது இவர்கள் வந்து அசுத்தமான மக்கள், புறஜாதி மக்கள் என்று சொல்லிக்கொள்ள அசுத்தமான மக்களை குறிக்கிறதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த கதையை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் மாற்கு 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 23 வாசிச்சிங்கண்டா உங்களுக்கு இந்த கதையை இன்னும் நல்லா விளங்கும். ஏனென்றா அந்த 23 வசனங்கள்ல இயேசு பரிசேயர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்கிறார். பரிசேயர்கள் இயேசுவிடம் எதிர்த்து வாதாடுகிறதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் வந்து அதாவது புறஜாதி மக்களோடு அவர் கொடுக்கல் வாங்கல் செய்வதை இந்த பரிசேயர்கள் விரும்பவில்லை. அவர்கள் புறஜாதி மக்களோடு இயேசு கொடுக்கல் வாங்கல் செய்வதை குறித்து அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது.
அந்த பிரச்சனையை நிமித்தம் இயேசுவோடு வாதாடுவதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இயேசு அந்த பகுதியை முடிக்கிற விதம் என்னவென்றால், உன்னுடைய சரீரத்துக்குள் போறது அல்ல உன்னை அசுத்தமாக்குவது. அதாவது நீ வெளிப்புறத்தில் உன்னை பரிசுத்தப்படுத்தி வேலை இல்லை, நீ நல்லா குளிச்சுட்டு நீ எல்லாம் சுத்தமா சபைக்கு வந்தா போல அது நீ சுத்தமான நபர் என்று சொல்ல முடியாது. உன் உடம்புல இருந்து வெளியில வர்ற விஷயத்துல இருந்து இல்லை உன் சுத்தத்தை காணக்கூடியதா இருக்கிறது. வெளியில புறம் இருக்க காரியங்களை குறித்து சுத்தத்தை காணக்கூடியதா இருக்கிறது. உன் இருதயத்திலிருந்து வெளியே வர காரியங்கள் இருந்து தான் நீ சுத்தமா என்று எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கு இயேசு அந்த பரிசேயர்களுக்கு சொல்றார். அது சொன்னதுக்கு பின்பதாக தான் அவர் இந்த நாட்டை விட்டு இன்னும் ஒரு புறஜாதி நாட்டுக்கு போகிறார், புறஜாதி மக்கள் மத்தியில் போகிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த பின்னணி எங்களுக்கு தேவை. அந்த பின்னணி எங்களுக்கு அறிந்து கொள்ளும் பொழுது அவர் அந்த செய்த அந்த சம்பாஷணை எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. அவர் இந்த இடத்துக்கு போகும் பொழுது எப்படி இந்த புறஜாதிகள் மக்களிடத்துக்கு வந்தார் என்பது. இந்த இடத்தில் அவள் கிரேக்க நபர் என்று மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. பாருங்க 25ஆம் வசனம். அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு சிறு பெண்மணியின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு அவர் பாதத்தில் விழுந்தார். இந்த ஸ்திரீ சிரோபெனிகியா தேசத்தில் கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். அவள் ஒரு கிரேக்க நபர், ரைட்? அவள் அந்நிய ஜாதி. அவள் ஆண்டவரை தெரிந்த நபர் அல்ல, அவர் ஒரு அந்நிய ஜாதி என்பது எங்களுக்கு தெளிவாக இருக்கிறது. அவள் என்ன செய்கிறார் என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கக்கூடிய 25ஆம் வசனத்தில் அவள் பாதத்தில் விழுந்தாள், இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? இந்த பாதத்தில் விழுந்தது அர்த்தம் என்ன? இந்த இடத்துல அவள் இயேசுட காலில் விழுந்து என்றது காரியத்தில் இருந்து எங்களுக்கு 2 விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. முதலாவது தான் அவள் சொல்லுகிறாள், இயேசுடம் சொல்லுகிறார், என்னுடைய என்னதா சொல்லுகிறார், அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு அவர் பாதத்தில் விழுந்து ஸ்திரீ என்ன சொல்லுகிறார்? பாதத்தில் விழுந்து என்ன சொல்கிறார்? அவள் கேட்கிறாள், அவள் தன் மகளை பிடித்திருக்கிற பிசாசை துரத்த வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளுகிறார். ரைட்? இதில் இங்கிலீஷ்ல எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அவள் சொல்ற விஷயம் என்னன்னா, my little girl, heal my little girl, என்னுடைய என்னது சிறு மகளை சுகப்படுத்துங்க என்று சொல்லல. சிறு மகள் என்று இதுல அர்த்தம் அவள் வயசுல சின்னனா இருக்க தேவையில்லை, ரைட்? செல்லமா கூப்பிடுற ஒரு மகளா இருக்கலாம். வயது பெரிதா இருந்தாலும் அவ தான் சின்ன பிள்ளை என்ற வீட்டுல, அவ தான் கடைசி பிள்ளை என்ற வீட்டுல. அப்ப அவருக்கு அன்பு செலுத்துற, மிகவும் அன்பு செலுத்துற மகள், அவள் மிகவும் அன்பு செலுத்துற மகள் தான் இப்படிப்பட்ட பிசாசினால் பீடிக்கப்பட்டு அவளுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை அவள் தாய் தன் மகள் படுகிற கஷ்டத்தினால் தன் மிகவும் அன்பு செலுத்துகிற சிறிய மகள் படுகிற கஷ்டத்தின் நிமித்தமால் அவள் இயேசுடன் காலில் விழுந்து சொல்றாள், எப்படியாவது என் மகளை இதுல இருந்து மீட்டு தாங்க என்று இயேசுட காலில் விழுகிறார். ரைட்? அடுத்தது நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது என்னென்றால், அவள் சொல்லுகிறார், அவளை பிசாசில் இருந்து பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று கேட்கிறாள். அவள் பிசாசினால் பீடிக்கப்பட்டிருக்கிறாள். எங்களுக்கு தெரியாது பிசாசினால் பீடிக்கப்பட்டு எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவள் முகம் கொடுத்து கொண்டிருக்காள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் மார்க் 9ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு இன்னும் ஒரு நபரை குறித்து அவரும் தண்ட மகன் பிசாசினால் பீடிக்கப்பட்ட மகன் என்ன செய்யறான் என்று அவர் சொல்றாருண்டா, தன்னை போய் நெருப்புக்குள்ள பாய்றான், தண்ணிக்குள்ள பாஞ்சி தன் வாழ்க்கை இல்லாம பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால இயேசுவே என் மகனை காப்பாத்துங்க என்று சொல்றாங்க. அதே போல் பிசாசினால் பீடிக்கப்பட்ட நபர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை இல்லாமல் ஆக்குவதற்கு செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். மிகவும் கடினமான ஒரு விஷயம். வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை, ராத்திரியில தூங்கி கொண்டிருக்கிறது இருக்கிற நேரத்தில் கூட எந்த நேரத்தில் தன் பிள்ளை எழும்பி ஓடி போயிடுவாங்களோ தெரியாண்டு பயத்தில் அம்மாக்கு முழு ராத்திரியுமே தூக்கம் இல்லை. அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க பிள்ளைய குறித்து. பிள்ளையோட பாதுகாப்பு அவங்களுக்கு முக்கியமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான தருணம், அதாவது இந்த பிரச்சனைக்கு முடிவில்லை. ஒவ்வொரு நாளும் இதில் பீடிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்தில் இது எப்படி தன்னுடைய மகள் மாறுவாள் என்று தனக்கு தாய்க்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சில நேரத்தில் நீங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கலாம். சில நேரத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கலாம். என் பிள்ளை எந்த நேரத்தில் எப்படி மாறுவான்னு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த தாய் இருந்து கொண்டிருக்கிறாள். அவள் என்ன செய்கிறாள்? அவள் இயேசுவின் பாதத்தில் விழுகிறாள். அதன் அர்த்தம் என்னவென்றால், அவள் இயேசுவை கௌரவப்படுத்தினது என்று சொல்லலாம். காலில் விழுகிறதுக்கு ஆம்,
இயேசுவை கௌரவப்படுத்தி இயேசுடைய பாதத்தில் விழுந்திருக்கலாம். ஆனால் அவள் இயேசுவின் பாதத்தை விழுந்ததுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. நான் உங்களோட காலை விட மாட்டேன். இன்றைக்கு எப்படியாவது என் மகளை சுகப்படுத்தி கொடுத்துருங்க. நான் உங்களை விட மாட்டேன். எனக்கு இந்த அற்புதம் தேவை. என் வீட்டில் என் பிள்ளை வாழ்க்கை மாறணும். என் பிள்ளை இப்படி போறது பார்த்துட்டு இருக்க எனக்கு இருக்க முடியாது. ஒரு தாயின் அன்பு, தாயின் அதிக அன்பின் நிமித்தம், தன் குழந்தையை குறித்து தன் பிள்ளையை குறித்து இருக்கிற அன்பின் நிமித்தம் தாய் என்ன செய்கிறாள் என்றால், அவள் வந்து பாதத்தில் விழுந்து அவள் பாதத்தை பிடித்து கொண்டு, நான் உங்களை இன்றைக்கு விட மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது இந்த அற்புதத்தை செஞ்சு தாங்க, என் வீட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும், இப்படியே எங்களுக்கு ஒரு நாளும் போக முடியாது, நீங்க எப்படியாவது இன்றைக்கு எங்களுக்கு ஒரு உங்களுக்குள்ள இருந்து ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது, உங்களால் முடியும். இன்றைக்கு நீங்க எங்கட பக்கத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க வந்தீங்கன்னா எங்கட சூழ்நிலையை மாற்ற முடியும் ஆண்டவரே. நீங்க வந்தீங்கன்னா முடியாததை நீங்க முடிச்சு கொடுப்பீங்க ஆண்டவரே. நீங்க இன்றைக்கு வந்துட்டீங்க எங்கட வீட்டுல ஒரு மாற்றத்தை செஞ்சு தந்துட்டு இந்த இடத்தை விட்டு போங்க ஆண்டவரே. அது வரைக்கும் உங்களை விட மாட்டேன்னு பிடிச்சிட்டு இருக்கிறா. உண்மையான தாயின் அன்பு உங்களுக்கு தெரியும். ஒரு தாய், இதுல எத்தனையோ தாய்மார் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு வேலை செய்யணும்டா எப்படியாவது செஞ்சிருவீங்க தானே? விட மாட்டீங்க தானே? அப்படிப்பட்ட ஒரு தாயின் அன்பு, விட்டு கொடுக்காத தாயின் அன்பு தான் நிலத்தில் விழுந்து இயேசுவின் பாதத்தை பிடித்து கொண்டிருக்கிறது. அப்படி இயேசுவை பிடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு அவளுக்கு கொடுத்த பிரதியுத்தரம் என்ன? ஒரு ஆச்சரியமான பிரதியுத்தரம். இயேசு அவளை நோக்கி என்ன சொல்லுகிறார்? முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சாப்பாட்டை நான் எடுத்து நாய்களுக்கு போடுறது நல்ல விஷயம் இல்லை. என்ன இயேசு சொல்றாரு அவளுக்கு? என்ன சொல்றாரு இயேசு அவளுக்கு? என்ன சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க? இதை கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க தான் போய் கேட்குறீங்க, ஆண்டவரே என் பிள்ளைய சுகப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லிக்குள்ள இயேசு சொன்னாரண்டா, என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சாப்பாடை நான் நாய்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? உங்களே நாய் என்று சொல்லிட்டார் இயேசு. பாஸ்டர் அப்படியே சொன்னாரு? அப்படிதான் சொன்னார். அந்த பெண்ணை பார்த்து நீ நாய், என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற சாப்பாடு, யார் என் பிள்ளைகள்? யூதர்கள் தான் என் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறேன், என் மேசையில கொடுக்க அவங்களுக்கு வச்சிருக்கிற சாப்பாட்டை நான் எடுத்து நீ ஒரு நாய். ஏன்? யூதர்கள் சொல்றாங்க நீ ஒரு புறஜாதி. நான் வாரேன் அந்த இடத்துக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு என்னத்துக்கு அப்படி சொன்னாருன்னு. நீ ஒரு புறஜாதி என்றா நீ ஒரு அசுத்தமானவள். அசுத்தமான மிருகம் யாரு? யூதர்களுக்கு அசுத்தமான மிருகம் தான் நாய். இப்ப நீ ஒரு நாய். அப்ப நான் வந்து என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறத எடுத்து நாய்களுக்கு போட மாட்டேன் என்று அவர் அந்த இடத்தில் சொல்லுகிறார். ஆனால் உங்களுக்கு தெரியும், 7ஆம் அதிகாரம் 1-23 நீங்க வாசிங்க, நான் உங்களுக்கு விளங்கும். நான் உங்களுக்கு சொன்னது போல அவர் இதில் பேசுவது வந்து, அவள் ஒரு புறஜாதி என்றபடியினால் அவளை நாய் என்று இயேசு அழைக்கவில்லை. அவள் இந்த இடத்தில் அவளுக்கு ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க பார்க்கிறார். நான் சொன்னேன், இயேசு அனுதாபம் நிறைந்த ஒரு இயேசு. அவர் வந்து எங்கள் தேவைகளை சந்திப்பார். அனுதாபம் நிறைந்த இயேசு உங்கள் இருதயத்தில் இருக்கும் தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ரைட்? அவருக்கு தெரியும் உங்களுடைய வெளியில இருக்கிறது இல்லை உங்களை அசுத்தப்படுத்துவது, உங்களுடைய உள்ளுக்கு இருக்கிற காரியங்கள் தான் உங்களை அசுத்தப்படுத்துகிறது என்று அவருக்கு தெரியும். நீங்கள் வந்த பின்னணி, நீங்கள் யூதர், நீங்க பின்னணியில வர்ற உங்களோட பின்னணி இல்லை உங்களை சுத்தப்படுத்துகிறது, உங்களுடைய இருதயம் தான் உங்களை சுத்தப்படுத்துவது என்று ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த இடத்தில் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீ ஒரு அசுத்தமான நபர். அது உண்மையா பொய்யா? அது உண்மையா பொய்யா? நீ ஒரு அசுத்தமான நபர் என்று இயேசு சொன்னது உண்மையா பொய்யா? இந்த உலகத்தில் ஒருத்தருக்குமே சொல்ல முடியாது நான் ஒரு சுத்தமான நபர் என்று. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே அசுத்தமானவர்கள். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். இயேசு இந்த இடத்துல சொல்ல வருகிறது என்னவென்றால், சுத்தத்தை குறித்து அல்ல. அவர் வந்து இந்த இடத்தில் அவர் சொல்ல வருவது, அவள் வந்து புறஜாதி என்றபடியினால் அவள் அசுத்தம் என்றது அல்ல. அவள் சொல்ல வருகிறார் என்னவென்றால், மனிதர்கள் என்ற விதத்தில் எல்லா மனிதர்களும் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு நீக்கப்பட்டு அவர்கள் அசுத்தமான நபர்களாக இருக்கிறாய், நீயும் அப்படிப்பட்ட ஒருவள் தான், அவளை தான் அவர் சொல்றார்.
அவளுக்கு நல்லா தெரியும், ஒரு பரிசுத்தமான யூத ஆண் ஒரு நாளும் ஒரு பெண்ணோடு, ஒரு புறஜாதி பெண்ணோடு கதைக்கு கூட மாட்டாள் என்பது அவளுக்கு நல்லா தெரியும். அவளுக்கு அந்த கலாச்சாரத்தை அவள் அறிந்திருந்தாள். அந்த கலாச்சாரத்தின் படி ஒரு பரிசுத்தமான ஒரு யூத ஆண், விசேஷமான ஒரு ரபாய் என்று சொல்லுகிற ஒரு டீச்சர், ஒரு கற்றுக் கொடுக்கிற நபர் ஒரு நாளுமே ஒரு புறஜாதி பெண்ணோடு கொடுக்கல் வாங்கல் செய்ய மாட்டார், கதைக்கவும் மாட்டார். ஆனா இயேசு இந்த இடத்துல அவளோட கதைச்சு கொண்டிருக்கிறதே அவளுக்கு புதினம். அப்ப இயேசு அவளுக்கு நாய் என்று கூப்பிட்டது அவளுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா அவளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னண்டா, இயேசு என்னோட கதைக்கிறாரே. மற்ற யூத தலைவர்கள் ஒரு நாள் பேசக்கூட மாட்டாங்களே புறஜாதிகளோடு, ஆனா இவர் எங்களோட பேசிட்டு இருக்கிறாரே என்ற சந்தோஷத்துல அவளுக்கு சொன்னது அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குல்ல. எங்களுக்கு மேலால பார்க்கக்குள்ள நாய் என்று அந்த பெண்ணை சொன்னது எங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு ஒஃபென்ஸ், அதாவது ஒரு என்னது குற்றப்படுத்துறது, எங்களை மனதில் ஒரு சஞ்சலத்தை கொண்டுவரலாம், ஏன் அப்படி இயேசு சொன்னார் என்று. ஆனால் ஆழத்தில் நீங்க அறிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், அவர் சொன்னது ஒரு அர்த்தத்தோடு தான் அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். இது அவளை புறக்கணிப்பது அல்ல, இது அவளை ஆண்டவர் சோதனை செய்து பார்க்கிறார். இயேசு அவளுடன் உள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை வெளியே கொண்டு வர பார்க்கிறார். அவருக்கு விசுவாசம் தான் முக்கியமான விஷயமாய் இருக்கிறது. அப்ப அவள் அதை கொண்டு வருவதற்காக இப்படி சொல்லுகிறாள். அப்ப அவளுக்கு சொல்லுகிற பொழுது, நாய்களுக்கு நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சாப்பாடை நான் நாய்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது அவள் என்ன சொல்லுகிறார்? 28ஆம் வசனத்தில் என்ன சொல்றாள்? அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிகளை தின்னுமே என்றாள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேசைக்கு கீழே இருக்கிற நாய்க்குட்டிகள் கூட ரைட் மேசையில் சாப்பிட்டு இருக்கக்குள்ள சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு சின்ன துண்டை போடுவோம் தானே நாய்க்கு. அந்த நாயும் அந்த சாப்பாடை சாப்பிடும் தானே. இதுல ஆண்டவர் ஒரு சித்திரத்தை, இயேசு ஒரு சித்திரத்தை கொடுக்கிறார். சித்திரம் இதுதான். யூத வீடுகளில் ஒரு பெரிய மேசையில் எல்லாருமே குடும்பமா ஒன்றாயிருந்து அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த சாப்பிட்ற குடும்ப மேசையில் நாய் ஒரு பங்கா இருக்காது. சில வேளை இன்றைக்கு எல்லாமே மாறிட்டுது. நாயும் சில வேளை கதிரில இருந்து சாப்பிட்டு இருக்கும் எங்களோட சில வீடுகளில் தானே. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. நாய்க்கு நாயிடம் இருக்குது. நாய் ஒரு அசுத்தமான மிருகம். நாய் சுத்தம் இல்லை. நாயிட உடம்புல இருக்கிற இதுகள் இருக்குது, அது வருத்தங்கள் வரக்கூடும் என்றது அவர்கள் நன்றாக அறிந்திருந்தால் அதனால் நாய்க்கண்டு ஒரு இடம் இருக்கு நிலத்தில். நாய் கிட்ட வர இயலாது. ரைட், அப்படிப்பட்ட ஒரு சித்திரம். அப்ப அந்த சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நாயை பார்த்து நாய் வாழாட்டைக்குள்ள ஒரு சின்ன துண்டு, ஒரு முள்ளு சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அதையும் போடுவாங்க. இல்லாட்டி அதுல சாப்பாட்டில் இருக்கிற ஒரு சின்னதாவது கொடுப்பாங்க. நாயும் அதை சாப்பிடும். அதைத்தான் இந்த இடத்தில் காட்டப்படுகிற சித்திரம். அதாவது அந்த வீட்டின் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது போல் மாத்திரமல்ல, அந்த தகப்பன் சாப்பாட்டுல மிஞ்சின சாப்பாடு கூட போதும் நாயிட பசிய ஆற்றுவதற்கு. அவள் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆமா ஆண்டவரே, நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளின் பிதாக்களுக்கு கொடுக்கிற சாப்பாட்டில் எனக்கும் என் பசியை போக்குவதற்கு உங்களிடத்தில் சாப்பாடு இருக்கிறது. உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த மேசையில் இருக்கிற சாப்பாட்டில் எந்த பசியை போக்குறதுக்கும் உங்களுக்கு தேவையான அளவு சாப்பாடு இருக்கிறது ஆண்டவரே. அதான் அவள் சொல்றாள். அதான் அவள் சொல்லுகிறாள். அவள் சொன்ன அந்த பதில் இயேசுவை ஒரு புதினத்துக்கு ஏற்படுத்துகிறது. இயேசு சொல்லுகிறாள். அதற்கு இயேசு என்ன சொல்கிறார்? அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசுன் மகளை விட்டு நீங்கி போய் ஆயிற்று. ரைட், அவர் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம், நீ இவ்வளவு விசுவாசத்தை வச்சிருக்கிற, இந்த மேசையில் இருக்கிற நான் எப்படி சொன்ன போனது உனக்கு நாய் என்று உன்னை நான் சொன்னதிலும் நீ அதை கேட்டு அதை குறித்து நீ அதாவது ஒஃபென்ஸ் ஆகாம, என்னது, அதை குறித்து மனஸ்தாபப்படாம, அதை குறித்து நீ மனஸ்தாபப்படாம நீ சொல்ற அந்த மேசையில ஆமா பிள்ளைகளே கொடுக்கறது தான் சாப்பாடு இருக்குது, ஆனா அந்த சாப்பாட்டுல எனக்கும் போதுமான அளவு சாப்பாடு இருக்குன்னு நீ சொன்னதானே. அந்த பதில், அந்த விசுவாசம், உனக்குள்ள இருக்கிற அந்த ஆழ்ந்த விசுவாசம் உன் பிள்ளையை இப்பொழுது சுகப்படுத்தும். உன் பிள்ளையை இப்பொழுது சுகப்படுத்தும். இதுல நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. முதலாவதுதான், அவள் சொல்லுகிற காரியத்தில் 2 விஷயத்தை எங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. முதலாவது,
அவள் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் இந்த மேசைக்கு தகுந்தவள் அல்ல. இயேசு அவளை பார்த்து சொல்லுகிற பொழுது, நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சாப்பாடை நாய்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது அவள் என்ன சொல்றாள் என்றா, ஆமா ஆண்டவரே, நான் நாய் தான், நான் அசுத்தமானவள், நான் உங்களுடைய பிள்ளை அல்ல, நான் பாவி, எனக்கு தேவனோடு ஒரு தொடர்பே இல்லை, நான் ஒரு பாவியான நபர், அசுத்தமான நபர். இந்த அவர் சொன்ன அந்த 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 ஸ்டேட்மெண்ட், அவர் சொன்ன அந்த வார்த்தை இது அவளுடைய ஜாதியை குறித்ததல்ல, இது ஒரு இறையியல் காரியமாய் இருக்கிறது. இயேசு சொன்னது அவளை ஜாதியில் கீழே போடுவதற்கல்ல, அவருடைய ஜாதியை கீழே போடுவதற்கல்ல. அவர் சொல்ற விஷயம் ஒரு இறையியல் காரியம். என்ன இறையியல் காரியம் என்ன? எல்லா மனிதரும் பாவம் செய்து அசுத்தமாய் இருக்கிறார்கள், அசுத்தமானவர்கள் என்பதை தான் அவர் இதில் வெளிப்படுத்துகிறார். அவள் அதை கேட்டவுடன் முதலாவது அவள் என்ன செய்கிறாள் என்றால், அதை ஏற்றுக்கொள்ளுகிறாள். அதை ஏற்றுக்கொண்டு அது சொன்ன பிறகு, ஆண்டவர் என்ன நாய் என்று அழைச்சிட்டாரு, எனக்கு இது ஒன்றுமே வேணான்னு விட்டுட்டு போகல. ரைட்? அப்படி எப்படி அவர் எனக்கு சொல்ல முடியும்? இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னண்டா, அவளுடைய, நான் சொன்னேன், இயேசு அனுதாபப்படுகிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன். அவர் தேவைகளை சந்திக்கும் பொழுது இந்த இருதயத்தில் இருக்கிற மேட்டுமைத்தனம் உடையப்பட வேண்டும். சில நேரங்களில் உங்களுடைய அற்புதத்துக்கும் ஆண்டவருடைய செயல்பாட்டுக்கும் நடுவில் தடையாயிருக்கிற காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தேவ மக்களே? உங்களுடைய தேவைக்கும் ஆண்டவருடைய அற்புதத்துக்கும் நடுவில் தடையாயிருக்கிற மிக முக்கியமான விஷயம் தான் எங்களுடைய மேட்டுமைத்தன்மை. The pride, the proudness, the arrogance. ஆண்டவர்ட்ட எனக்கு வேணும், ஆனா நான் சொல்ற மாதிரி அவர் செய்யணும், நான் இறங்கி வர மாட்டேன். இதுதான் எங்களையும் ஆண்டவருடைய அற்புதத்துக்கும் இடையிலேயும், எங்களோட தேவைக்கும் ஆண்டவருடைய அற்புதத்துக்கு இடையிலும் செயல்பட முடியாத மிகப்பெரிய தடை இந்த பெருமைத்தனம், அரகன்ஸ். அதான் இயேசு இந்த பெண்மணியின் தேவையை அறிந்திருந்தால் அவள் இருதயத்தில் அவர் முதல்ல பரிசோதனை செய்து பார்க்கிறார். நாய் என்று சொன்னானா உனக்கு, நீ எப்படி அதுக்கு பதில் கொடுக்க போற? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அதான் நான் உங்களுக்கு சொன்ன இந்த கால நேரத்தில், அற்புதம் செய்வதற்கு ஆண்டவரால் முடியும். அது ஒரு தருணத்தில் அவர் எங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆனால் சில நேரங்களில் அற்புதம் செய்வதற்கு அவரால் முடியாத சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். அதற்கு ஒரு காரியம்தான் எங்கள் இருதயத்தில் இருக்கிற பெருமை, மேட்டுமைத்தன்மை. ரங்கி வருவீங்களா? ரங்கி வர முடியுமா? நாய் என்று சொன்னாலும், ஆமா ஆண்டவரே நான் நாய் தான், ஆமா ஆண்டவரே நான் நாய் தான் சொல்லுவீங்களா? நாங்க சில வேளை சிரிக்கா விட்டாலே உங்களுக்கு அப்செட் ஆகிடுவீங்க. பாஸ்டர் இன்றைக்கு என்னோட சிரிக்கல, உங்களுக்கு தெரியாது. அவர் ஆண்டவர் நாய் என்று சொல்லிட்டாருண்டா, அப்ப தச்சல நாங்க யாராவது உங்களுக்கு நாய் என்று சொன்னா அப்படி இருக்கும், முடிஞ்சுது. ஆனா ஆண்டவர் இருதயத்தை சோதிக்கிற நபராய் இருக்கிறார். இருதயத்தில் இருக்கிற மேட்டுமை தன்மை, அந்த அகங்காரம், அந்த அது கீழே வரணும். அப்பதான் ஆண்டவரால் செயல்படக்கூடியதா இருக்கிறது. இதுதான் முதலாவது விஷயம். இதுதான் முதலாவது விஷயம். அவள் அதை விளங்கி கொண்டிருந்தால், அதுக்கு அவள் கொடுத்த பிரதி உத்தரம், அவர் ஆண்டவருக்கு முன்னால, ஆமா ஆண்டவரே நான் பாவிதான் ஆண்டவரே. முதலாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், நான் பாவிதான் ஆண்டவரே, நான் எனக்குள் பாவி, எனக்குள் ஒரு நன்மையான விஷயமே இல்லை ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு நன்மை என்று ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நான் செய்கிற நன்மையான காரியங்கள் கூட உங்களுக்கு முன்னால் என்னமா இருக்கிறது? filthy rags, ஒரு சாக்கு ஆண்டவரே, அழுக்கான சாக்கு ஆண்டவரே என்ற நன்மைகள் கூட, அதுல கூட எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நான் நன்மை செய்யக்குள்ள கூட, நான் நன்மையை செய்யக்குள்ள கூட யாருக்காவது ஏதாவது எதிர்பார்த்து தான் நான் செய்யறேன் ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு நன்மையே இல்லை. ஏற்றுக்கொள்றீங்களா? ஆண்டவர் செயல்பட ஒரு இருதயம் தேவை என்றால் அதுதான் அந்த இருதயத்துக்கு தேவையான தகுதி. அந்த தகுதி இருந்துச்சுண்டா, எனக்குள் ஒன்றுமே இல்லை, நான் பாவிதான் என்ற எங்களோட இருதயத்தை நாங்கள் உடைச்சு அவருக்கு முன்னால கொண்டு வருகிறோமோ, அது அற்புதத்துக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட நிலமாக காணப்படுகிறது. ஆமேன், ஆமேன்.
கீழ்ப்படிவு தான் ஆண்டவருக்கு தேவை. அவருக்கு தேவை எங்கள் இருதயங்களை நாங்கள் உடைச்சு கொள்ளணும். அவருக்கு முன்னால் வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம்டா போதும். அந்த இடத்துக்கு வந்துட்டு அவள் நீ நாயன் ஆண்டவரே, ஆமாம் தான் ஆண்டவரே, நான் தான் நாய ஆண்டவரே, எனக்கு உங்களுக்கு முன்னால் இருக்கிறது தகுதி இல்லை ஆண்டவரே, நான் வீட்டை போயிடுறேன் ஆண்டவரே, நீங்கள் உண்மைத்தான், நீங்கள் சொன்னது உண்மைதான், ஆனால் அதனால் நான் வீட்டை போயிடுறேன். அவள் போகல. இன்னொரு விஷயத்தை அவள் செய்கிறா. என்ன செய்கிறா? நான் நாய் தான், ஆனால் உங்கள் கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. உங்கள் கிருபை எனக்கு போதும். உங்கள் மேசையில் விழுகிற அந்த சின்ன பான் துண்டு எனக்கு போதும் ஆண்டவரே. எனக்கு பெருசா புதிய சாப்பாடு போட தேவையில்லை ஆண்டவரே. நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்குற அந்த நல்ல சாப்பாடெல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. அந்த மேசையில இருந்து விழுகிற பான் துண்டு இருக்குது, அந்த பான் துண்டு எனக்கு போதும் ஆண்டவரே. உங்கள் கிருபையின் துண்டு, உங்கள் கிருபை, அந்த விழுகிற கிருபை, எனக்கு பெரிய கிருபை எல்லாம் வேணாம், உங்களோட விழுகிற கிருபையே எனக்கு போதும். அந்த கிருபையை தாங்க ஆண்டவர், நீங்க தருவீங்க, எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் இந்த இடத்தை விட்டு போறது இல்லை ஆண்டவரே. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு இதயம் உண்டு. பாவத்தை அறிந்தது மாத்திரம் அல்ல, தேவ கிருபையை அறிந்த ஒரு இதயம். ஆமென், ஆமென். ஓட வேணாம் ஒரு நாள் அவரை விட்டு. எப்படிப்பட்ட நிலையில நீங்க இருந்தாலும், என்ன நிலையில, என்ன மாதிரி பாவத்துல நீங்க மூழ்கி போய் இருந்தாலும், வாலிபர்கள் நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. என்ன மாதிரி பாவத்துல நீங்க மூழ்கி போய் இருந்தாலும் அவர் கிருபை உங்களுக்கு போதுமாக இருக்கிறது. உங்கள் நினைவுக்கா கெட்டகுமாரன் என்ன சொன்னாண்டு? கெட்டகுமாரன் எல்லாத்தையும் இல்லாமாக்கி கடைசியில் அவன் வந்து பண்டிட சாப்பாடை சாப்பிட்டு கொண்டிருக்கிறதுல என்ன சொன்னான்? என் தந்தையார் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இதை விட நல்ல சாப்பாடு இருக்குது. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன சொல்றான்? என் தந்தையார் வீட்டில் வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு நான் சாப்பிட்றதை விட நல்ல சாப்பாடு. என்னது? கிருப. அந்த வேலையில் செய்கிறவங்களுக்கு கூட இருக்கிற கிருப, அதே எனக்கு போதும். பிள்ளைட கிருபெல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, பிள்ளைட கிருபெல்லாம் எனக்கு வேணாம். அந்த வீட்டில் வேலை செய்கிறவன் இருக்கிறான் தானே, அவன்ட கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் உங்களுக்கு எதிராயும் பரத்துக்கு எதிராயும் நான் பாவம் செய்திருக்கிறேன். பார்த்தீங்களா? முதல்ல என்ன சொல்றாண்டு? நான் உங்களுக்கு எதிராயும் பரத்துக்கு எதிராயும் பாவம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, என்ன மன்னிச்சிடுங்க என்று தான் அவன் திரும்பி வாரான். அந்த கதையை நீங்கள் நல்லா திரும்பி போய் வாட்சி பாருங்க. லூக் 15ஆம் அதிகாரம் வாட்சி பாருங்க. அவன் திரும்பி, அவன் ஏற்கனவே அவனுடைய இருதயத்தில் அவன் மனம் திரும்பிட்டான். ஆண்டவரே, பரத்துக்கு எதிராயும் உங்களுக்கு எதிராயும் நான் பாவம் செஞ்சிருக்கிறேன். இப்போ அதை சொல்லிட்டு வாரான். நான் இதைத்தான் போய் அப்பாவுக்கு சொல்ல போறேன்னு சொல்லிட்டு வாரான். அவனுடைய இருதயத்தை சொல்லிட்டு வாரான். ஆனால் அவன் வந்து அவனுக்கு சொல்ல கிடைச்சிச்சா? அதை சொல்ல கிடைச்சிச்சா? அவன் சொல்றதுக்கு முதல்ல அப்பா ஓடி வந்து அவனை அரவணைச்சு அவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துட்டார். You see how God works. ஆண்டவர் வேலை செய்கிற விதத்தை உங்களுக்கு காணக்கூடியதா இருக்குதா? நீங்க என்றைக்கு உங்களோட இருதயத்தை உடைச்சு நீங்க மனம் திரும்பி நான் பாவி என்று உங்களுக்கு விளங்குதோ, அடுத்தது நான் பாவி என்று விளங்கினது பத்தாது, என் ஆண்டவர்கிட்ட எனக்கு போதுமான கிருபை இருக்குன்னு நீங்க இன்றைக்கு விளங்கி கொள்றீங்களோ, அந்த ரெண்டும் ஒன்று சேர்ற இடத்துல அது அற்புதத்தின் தருணமாக இருக்கிறது. அதுதான் அற்புதத்தின் தருணம். அதுதான் அற்புதத்தின் தருணம். நான் பாவி என்று நீங்க விளங்கி கொண்டு அதுக்கு அடுத்த பக்கத்தால என் தேவனிடத்தில் எனக்கு தேவையான கிருபை இருக்கிறன்றதை நீங்க விசுவாசிக்கிற நேரத்தில் இது ரெண்டும் ஒன்று சேர்கிற இடம். இட்ஸ் a place for a miracle. அதுதான் ஒரு அற்புதத்தின் தருணம். அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதுதான் இந்த ஸ்திரீ செஞ்ச விஷயமா இருக்குது. இப்போ உங்களுக்கு விளங்குதா? இந்த ஸ்திரீயின் கதை இவ்வளவு காலம் வாசிச்சிருப்பீங்க, ஆனால் அது ஆழ்ந்த அர்த்தத்தை விளங்குதா? இப்போ ஏன் அவர் நாய் என்று சொன்னு விளங்குதா? இயேசு அவளை அவமானப்படுத்துவதற்கல்ல, அவளை அவமானப்படுத்துவதற்கல்ல, அவளை புறக்கணிப்பதற்கல்ல, ஆனால் அதில் ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஆழ்ந்த சத்தியம் இப்போ உங்களுக்கு விளங்குதா என்னண்டு? நாங்கள் எல்லாமே நாய்கள். ஏன் நாங்கள் எல்லாம் நாய்கள்? நாங்கள் எல்லாமே அசுத்தமானவர்கள். நாங்கள் எல்லாமே அசுத்தமானவர்கள் ஆண்டவரே. ஒருத்தரும் கூட அசுத்தம் இல்லாத ஒரு நபர் இந்த இடத்துல இல்லை. யூதவர்களுக்கு நாயண்டா அசுத்தமானது, நாங்களும் அசுத்தமான நபர்கள். ஆமா ஆண்டவரே, அந்நிய ஜாதிகள், புறஜாதிகள், நாங்கள் பாவிகள், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள். ரைட், அதான் முதலாவது. ரெண்டாவது பாருங்க, இந்த காது கேட்காத பேச முடியாத நபர்கிட்ட கதைக்கு நாங்கள் வருவோம்.
உங்களுக்கு பார்க்கக்கூடியது 30ஆம் வசனத்தில் அவர் போகும் பொழுது அந்த இடத்துல அந்த மகள் கட்டில தூங்கிட்டு இருக்கிறா. அந்த பேய் அந்த அசுத்த ஆவியானவர் விட்டு போய்விட்டார். 31ஆம் வாசிக்க மறுபடியும் அவர் தீரு சிதோன் பட்டணங்களில் எல்லைகளை விட்டு புறப்பட்டு அந்த தெக்கப்போலியின் ரைட் என்ற எல்லைக்கு வழிகாட்டி வருகிற பொழுது என்ன நடக்குது? அங்கே அவர் என்னத்தை காண்றார்? கொன்னைவாயா உடைய ஒரு செவிடன், ரைட்? கதைக்க முடியாது, கதைக்கலாம் ஒரு அளவுக்கான வார்த்தைகள் கூட சரியா வராது, ரைட்? ஓகே. அடுத்த பக்கத்தால காதும் கேட்காது. இந்த 2 பிரச்சனையும் அவருக்கு இருக்கு. ஆனா அவனுக்கு இயேசு எப்படி முகம் கொடுத்தார்? அவன் ஆக்கள் எல்லாரும் மக்கள் இருக்கிற மத்தியில் அவன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே என்னை அவனை கண்டோன அவன் ஆண்டவரை வந்து என்ன சுகப்படுத்துங்கன்னு கேட்டானா? கொஞ்சம் வாட்சி பாருங்க. எங்கேயாவது இடத்துல அவன் ஆண்டவர்கிட்ட சுகப்படுத்தினு கேட்ட விஷயம் இருக்கா? எங்கேயாவது பாருங்க, எங்கேயாவது இருக்குதா? ஒரு இடத்துலயுமே இல்லை. அவன் வந்து ஆண்டவர்கிட்ட சுகப்படுத்தும்படி ஒரு வார்த்தை கூட கேட்கல. இயேசுவின் அனுதாபத்தை பாருங்க. முதலாவது இயேசுவின் அனுதாபம் எங்கள் தேவைகளை சந்திக்கிறது. அந்த பெண்ணின் தேவை என்ன? அவளுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த மேட்டுமைத்தனம், அந்த அகங்காரம், பெருமை உடைய வேண்டும். அந்த தேவையை இயேசு சந்திச்சார். அந்த நேரத்தில் அவள் கொஞ்சம் கடினமாக இயேசு அவளுடன் கொடுக்கல் வாங்கல் செய்தாள். ஆனால் இந்த இடத்துல இயேசு எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்கிறாருன்னு பாருங்க. அவர் கேட்கவே இல்லை. அவர் தன்னை சுகப்படுத்தக்கூடி சொல்லக்கூட இல்லை. ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? அவர் போய் அவர் சொல்லுகிறார், நீ என்னோட வா, ஒரு தனியான இடத்துக்கு அழைத்து செல்லுகிறார். யாரும் இல்லாத இடத்துக்கு அழைத்து செல்லுகிறார். எடுத்து சென்று அவர் என்ன செய்கிறார்? அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் சுகப்படுத்த சொல்லி. அவர் போக கூட தேவையில்லை. முதலாவது கதையில பாருங்க, அந்த மகளை தேடி போகவும் இல்லை, வீட்டை போக கூட தேவையில்லை. அவர் சொன்னார், உன்னுடைய மகள் இப்பொழுது சுகமாயிடுவாள். மகள் சுகமாகி முடிஞ்சது. அப்படி வல்லமை இருக்கிற இயேசு இந்த இடத்துல என்ன செய்கிறார் என்றார், அவள் வந்து அவரை தனியாக எடுத்து கொண்டு போய் விரல் 2ஐயும் காதுக்குள்ள போடுறாரு. எச்சில் விரல் எடுத்து அவருடைய நாக்க, தண்டை எச்சில் விரல்ல போட்டு அவருடைய நாக்க தொடுறார். தொட்டு மேல பார்த்து அண்ணாந்து பார்த்து பெரும் மூச்சிட்டு சொல்லுகிறார், எப்பத்தா திறக்கப்படட்டும் என்று சொல்றார். இதெல்லாம் ஏன் செஞ்சாரு? ஏன் இதெல்லாம் செய்யணும்? ஒரு வார்த்தை சொன்னா அவருக்கு முடியாதா? வார்த்தை கூட சொல்லவே தேவையில்லை. சில நேரங்கள்ல சுகமாயிடுவாங்களே. இதெல்லாம் ஏன் செய்யறாரு? முதலாவது தான் இந்த கிரேக்க நபரின் கலாச்சாரத்துல வந்து எங்கட கலாச்சாரம் மாதிரி தான். தொழிலாடி தான் அவங்க ஒரு ஆளை சுகப்படுத்துவாங்க. அப்படிதான் அவங்க செய்வாங்க. கிரேக்க மக்கள் தொழிலாடி தான் சுகப்படுத்த பார்ப்பாங்க. அப்ப முதல்ல அவர் சொல்றார், உண்ட கலாச்சாரத்துல எல்லாருக்கும் முன்னால செய்யறத நான் உன்னை தனியா வச்சு நான் செய்யறேன். ஒருத்தருமே எனக்கு தேவையில்லை. முதலாவது விஷயம், கலாச்சாரத்துக்கு ஏற்ற விதத்தில், அவனுடைய தேவைக்கு ஏற்ற விதத்தில் அவனை தனியாக கொண்டு போய், அதற்கு பிறகு என்ன செய்யறார் என்றா, இஸ் யூசிங் சைன் லாங்குவேஜ். கதைக்க முடியாத, காது கேட்காத நபருக்கு நாங்கள் என்னென்று பேசுறது? அதுக்கொண்டு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. என்ன? கைகளால் விரல்களால் செய்கிற லாங்குவேஜ் கண்டிருப்பீங்க. சில நேரம் நியூஸ் வாசிக்கக்குள்ள டிவியில் காது கேட்காத ஆக்களுக்கு அவங்களுக்கு வேறொரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜ் தான் இயேசுவும் பாய்க்கிறார். முதல்ல காதுக்குள்ள விரலை போட்டு சொல்றாரு, உன்னை காதை நான் சுகப்படுத்த போறேன். அது பிறகு கதைக்க முடியாத உன்னுடைய நாக்கை எந்த எச்சில கையில போட்டு தொட்டு சொல்றாரு, இந்த நாக்கை நான் துறக்க போகிறேன். அது பிறகு அவர் மேலே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்காரு. இவன் பார்த்துருக்காரு, என்ன ஆண்டவரே செய்கிறாரு. அவர் கத்துறது, வாயத்துறது கத்துறது அவனுக்கு கேட்காம இருந்தாலும் அதை காண்றான். அந்த காண்டு அவனுடைய தேவை அதுதான். அவனுக்கு விசுவாசத்தை ஏற்படுத்துவதற்காக, அவனுடைய தேவையை சந்திப்பதற்காக இயேசு படிப்படியாக அவனுடைய தேவையை சந்திப்பதற்காக ஒவ்வொரு காரியம் செய்து அவனை சுகப்படுத்துவது எங்களுக்கு காணக்கூடியதா இருக்குது. பாருங்க, தேவைக்கு ஏற்ப விதத்தில் இயேசு செயல்படுவார். அந்த பெண்ணின் தேவை, அவளுடைய இருதயம் முதல்ல மாறணும், வீட்டில் அற்புதம் நடக்க. இந்த நபரின் தேவை, அவன் வந்து அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் தானே பெருமதியே இல்லாத ஒரு நபராக வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு தேவை என்னண்டா, அவனை தூக்கி விடணும். அவனை தூக்கி விடுறாரு. பாருங்க, அனுதாபம் இப்படி பெரிய அனுதாபமா இருக்காங்க. இதுதான் நம்முடைய இயேசு. எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அற்புதம் செய்கிற இயேசு தான் எங்களிடத்தில் இருக்கிறார். அவர் இன்றும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் இன்றும் வாழ்க்கைகளில் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். போன கிழமை இந்த இடத்தில் நாங்கள் வந்து சிங்கள ஆராதனையில் ஜெபிக்கிற நேரத்தில் பாஸ்டர் ஜெயந்தி வழி நடத்தி கொண்டிருக்கக்குள்ள
ஆராதனை வழி நடத்தி கொண்டிருக்கக்குள்ள என்கிட்ட வந்து சொன்னா, பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு சொல்றார் இந்த இடத்தில் இருக்கிற கேன்சர் நோய் இருக்கிற ஆட்களுக்கு ஜெபிக்க சொல்லி நான் ஜெபிக்குவான்னு என்று கேட்டேன். நான் சொன்னேன் ஜெபிங்க. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். சில பேர் வெளியில வந்தாங்க, அந்த நோய் இருக்கிற ஆட்கள் முன்னால வந்தாங்க, அவங்க ஜெபித்தாங்க. அப்படி ஜெபித்த ஒரு நபர் தான் சமுதிக்கு நான் வர சொல்ல போறேன் என்ன நடந்தேன்னு சொல்றதுக்கு. கம் சமுதி. මම දෙවියන් වහන්සේට ස්තුති කරනවා. පාස්ටත් ජයන්තියකින් මට මේ අවස්ථාව දුන්න නිසා. මගේ කතාව කිව්වොත් ගිය මාසේ ජූනි 12 තමයි මම දැනගත්තේ මගේ පියවුරේ ගැටිත්තක් තියෙනවා කියලා. ඊට පස්සේ මම වැඩට ගියේ ඊට පස්සේ සිකුරාදා ගියාට පස්සේ සර් කැස්බෑවේ උසාවියට ගිහින් හිටියේ. ඒතකොට මම විතරයි ඔෆිස් එකේ හිටියේ. ඊට පස්සේ මම කොහොම හරි 12ට විතර මම ඔෆිස් එකෙන් ඇවිල්ලා හොස්පිටල් එකට ගියා. එතනදී මම OPD එකට ගියේ ඉස්සලාම මොකද්ද කියලා බලා ගන්න. ඊට පස්සේ ડોක්ටර් මාව 18 වාට්ටුවට දැම්මා. 18 රූම් එකට. ඊට පස්සේ මම එතනට ගියාට පස්සේ ක්ලිනික් දවසේ තිබ්බේ අඟහරුවාදායි සෙන්සුරාදායි විතරයි. ඊට පස්සේ මම සෙන්සුරාදා ගියා. මට ලේසියිනේ. ඒ නිසා ඊට පස්සේ එතනට ගියාට පස්සේ ડોක්ටර් කිව්වා ස්කෑන් එකක් කරන්න කියලා. ඊට පස්සේ මම ස්කෑන් එකක් කරා. මම චර්ච් එකට ඇවිල්ලා ජයන්තියක්ත් එක්ක මෙතන ඩර්නස් එකේ ගිහිල්ලා ස්කෑන් එක කරා. ස්කෑන් එකෙන් ඒකේ පෙන්නුවේ මට හොඳ නැති ගෙඩියක් තමයි තියෙන්නේ කියලා. ඊට පස්සේ මම සෙන්සුරාදා ගිහිල්ලා ડોක්ටර්ට පෙන්නුවා. ડોක්ටර් කිව්වා මේ ඒ ස්කෑන් එකෙන් අමාරුයි හොයාගන්න. ඒ නිසා අපි පරීක්ෂණයක් කරමු කියලා. ඊට පස්සේ මට 24 තමයි ඩේට් එක දුන්නේ පරීක්ෂණය කරන්න. ඊට පස්සේ පරීක්ෂණය කළා. ඒකේ රිපෝට් එක ගන්න මම 29 සෙන්සුරාදා ගියා. ඊට පස්සේ ඒකේ තිබ්බා මට කැන්සර් එකක් කියලා. මම ගොඩක් බය වුණා. ඊට පස්සේ මම එළියට ඇවිල්ලා ඒ ඉස්සලාම කෝල් එක ගත්තේ ජයන්තියක්ට කිව්වා දෙවියන් වහන්සේ මම මෙච්චර සේවය කරද්දී දෙවියන් වහන්සේ ඇයි මට මෙහෙම කරේ කියලා. ජයන්තියක්ගේ මගේ හිත හැදුවා. ජයන්තියක්ගේ කිව්වා ඔයා දෙවියන් වහන්සේට ස්තුති කරන්න. මොකද මගේ ඒ මුල් අවදියේ තමයි තියෙන කැන්සර් එක. ඒ නිසා ඔයා දෙවියන් වහන්සේ ස්තුති කරන්න ඒක පෙන්නපු නිසා කියලා. ඊට පස්සේ මං එදා සෙන්සුරාදා ඒක මේවා කරාට පස්සේ ඊළඟ දවසේ ડોක්ටර්ට පෙන්නන්න ලොකු ડોක්ටර් හිටියේ නැහැ. ඊට පස්සේ එතන ඉන්න ડોක්ටර් මට කිව්වා ලොකු ડોක්ටර්ට ගිහලා පෙන්නන්න කියලා. ඊට පස්සේ ඒක පෙන්නුවාට පස්සේ ડોක්ටර් කිව්වා එවෙලෙම ආය බයොප්සි එකක් කරන්න ඕනේ කියලා. මොකද කැන්සර් එක තියෙන්නේ කියලා කවුද කිව්වේ කියලා. මං කිව්වා මේ ડોක්ටර් තමයි කිව්වේ කියලා. ඒ ડોක්ටර්ත් ළඟ හිටියේ. ඊට පස්සේ ඒ ડોක්ටර් එවෙලෙම බයොප්සි එක කරද්දී මම ගොඩක් මට වේදනාව වෙනවා. කලිනුත් මං එතනම තුවාල වුණා. ඊට පස්සේ තවත් තැනකින් ලොකු කෑල්ලක් ගන්න වුණා. එතන විතර නෙවෙයි තවත් එහා පැත්තෙන් තව එකක් තිබ්බා. ඒ දෙකම ගත්තා. මම මොන දේ කරත් මම දෙවියන් වහන්සේත් එක්ක තමයි ගනුදෙනු කරේ. මං යාඥා කර කර හිටියා. ඊට පස්සේ එදා රිපෝට් එක ගන්න කලින් මම සෙන්සුරාදා පැට්‍රිසාව බෑකප් සිං කරන්න මං එදා ගියේ ඉරිදා හිටියේ සර්විස් එකේ. ඊට පස්සේ ජයන්තියක්ගේ කිව්වා මගේ හදවතට කතා කරනවා ලොකු බරක් තියෙනවා කැන්සර් රෝගී ඉන්නවා නම් ඉස්සරහට එන්න කියලා. මට මෙතන ස්ටේජ් එකේ ඉන්න බැරි වුණා. මම මයික් එක අල්ලන් ඇඬුවා. ඊට පස්සේ අඬ මම ඉස්සරහට ආවා. ඊට පස්සේ මුළු සභාවම එකතු වෙලා අඬලා යාඥා කරා. උන්වහන්සේ කරුණාව නිසා තමයි. ඊට පස්සේ මම ඊයේ රිපෝට් එක ගන්න ගියාට පස්සේ ඒ රිපෝට් එකේ තිබේ මට කැන්සර් එකක් නැහැ කියලා. ඊට පස්සේ ඒක අරගෙන කියන්නේ එතනත් ලොකු බාධාවක් වුණා. මොකද ඒ රිපෝට් එක ගන්නත් මම රිපෝට් එක ගන්න ගියාට පස්සේ එතන තිබ්බේ නැහැ රිපෝට් එක. ඊට පස්සේ මං 27 වෝඩ් එකෙන් මාව මේ පරීක්ෂණය කරේ. ඊට පස්සේ එතනට ගියාට පස්සේ එතනින් ඒ පොත අරන් මිස් කෙනෙක් ඇවිල්ලා ලැබ් එකට ඇවිල්ලා එතන ડોක්ටර් කෙනෙක්ට කිව්වට පස්සේ එයා ඒ වෙලෙම ඊට පස්සේ බලලා රිපෝට් එක මට දුන්නා. එතකොට තමයි එයා ඒ වචනේ කිව්වේ. ඊට පස්සේ මං ඒක අරගෙන 18 වාට්ටුවට ගිහලා ලොකු ડોක්ටර්ට පෙන්නුවා. ඊට පස්සේ ලොකු ડોක්ටර් කිව්වා මට අදාහ ගන්න බෑ කලින් තිබ්බ එකේ කැන්සර් එකක් කියලා. ඊට පස්සේ දැන් එකේ තියෙන්නේ නෝමල් කියලා. කිසි දෙයක් කරන්න දෙයක් නැහැ කිව්වා. ඊට පස්සේ තව මට තියෙනවා මෙමෝ පරීක්ෂණයයි MR එකයි. ඒ දෙක බලලා අපි මේ ගෙඩිය අයින් කරමු කියලා කිව්වා. මට විශ්වාස ගන්න බෑ දෙවියන් වහන්සේ මහත් වූ බලයක් තිබ්බා. මොකද ඊට කලින් මේ පාස්ටර්ගේ වචනයක් තිබ්බා. ඒක තිමෝති 31:8 ඒකේ තිබේ යේසුස් වහන්සේ නුඹට පෙරටුව යනසේක. උන්වහන්සේ නුඹ සමග වනසේක.
උන්වහන්සේ නුඹෙන් අහක්ව යන්නේවත් නුඹ අතහරින්නේවත් නැත. බය නොවන්න. නොකැළඹෙන්නයි කිව්වේ. මං ඒ වෙලාවේ ඒ විශ්වාසය තිබ්බ නිසා. මොකද පාස්ටර් කිව්වා වගේ අර යාඥා කරද්දී අපි ඉස්සරහට එන්න ඕනේ. මොකද පාස්ටර්ගේ හිතෙන් නෙවෙයි කියන්නේ දෙවියන් වහන්සේ පාස්ටර් හරහා තමයි මනුෂ්‍යයන්ට කතා කරන්නේ. ඒ වෙලාවේ අපි ලැජ්ජා බය නැතුව ඉස්සරහට ආවොත් දෙවියන් වහන්සේට කීකරු වෙලා අපි ඉස්සරහට ආවොත් උන්වහන්සේගේ හාස්කම දකින්න පුළුවන්. මං හැමෝටම කියන්නේ දෙවියන් වහන්සේ තුල කීකරු වෙන්න, යටහත් වෙන්න, විශ්වාසය ඇදහිල්ල තියෙන්න කියලා තමයි මම හැමෝගෙම ඉල්ලන්නේ. මම දෙවියන් වහන්සේට ස්තුති කරනවා මේ අවස්ථාව නිසා. அவருக்கு வந்து ஜூன் 24ஆம் தேதி அவ முதல் பரிச்சனை செய்கிறா, போய் செய்கிறா. அவருக்கு கட்டி இருக்குது. அந்த கட்டியை பார்த்து அவங்க வந்து சொல்கிறாங்க, இதை பயாப்சி ஒன்று செய்யணும், இது கேன்சராக இருக்குது, இதுக்கு பயாப்சி செய்யணும்னு பயாப்சியை முதல் பயாப்சியை செஞ்சுட்டு உறுதிப்படுத்துகிறாங்க. கையில் ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டில் உறுதிப்படுத்துகிறாங்க இது கேன்சர்ன்னு. உறுதிப்படுத்தின பிறகு ரெண்டாவது தினம் அவ போய் அவங்க இப்போ அந்த ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு முதல்ல இன்னும் ஒருக்கா செய்யணும்னு பெரிய டாக்டர் சொல்கிறார், திரும்பியும் செய்யுங்காண்டு. போன கிழமை அவள் திரும்பி போகிற நேரத்தில் அதில் இன்னும் ஒரு பெரிய துண்டை அவங்க வெட்டி கொண்டு போகிறாங்க பயாப்சிக்கு. கொண்டு போயிட்டு அதுக்கு அடுத்ததாக போன சனிக்கிழமை இந்த இடத்துல நமஸ்காரம் செய்கிறதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை அவள் பின்னல்ல பாடிக்கொண்டிருக்கக்குள்ள பாஸ் ஜெயந்தி சொல்கிறா, இந்த கேன்சர் வாய் நோய் இருக்கிறவங்க முன்னால் வாங்க, நான் உங்களுக்கு ஜபிக்க போகிறேன், ஆண்டவர் எனக்கு ஜபிக்க சொல்கிறான்னு சொல்லக்குள்ள அவன் முன்னால் வாரா. ஜபிக்கிறாங்க. ஜபிச்சுட்டு அடுத்த கிழமை போய்க்குள்ள இந்த போன கிழமை நேற்று தான் அவர் ரிப்போர்ட் எடுத்தா. நேற்று போய் அவர் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கக்குள்ள முழுமையாக சுகம். அவருக்கு ஒன்றுமே செய்ய தேவை. டாக்டர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை, அந்த கட்டியை மட்டும் நாங்கள் எடுத்து வெளியில் போடுவோம், உங்களுக்கு கேன்சருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டே செய்ய தேவையில்லைன்னு சொல்லிட்டார். அனுதாபப்படுகிற இயேசு எங்கள் மத்தியில் இருக்கிறார். நீர் வந்தால் சூழ்நிலை முடியாததும் எழும்பி நிற்கிறீங்களா? அந்த இயேசு இந்த இடத்தில் இருக்கிறார். எனக்கு தெரியாது இன்றைக்கு நீங்கள் வரைக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு தேவையோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறார். நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அந்த காது கேட்காத வாய் பேச முடியாத நபரை இயேசு அவரை சுகப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தையில் சொல்லப்படுகிறது, அவர் பெருமூச்சு விட்டார். அந்த வார்த்தையை கண்டீங்களா? அந்த வார்த்தையை கண்டீங்களா? 34ஆம் வசனம், வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். அவர் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் அவரை சிலுவைக்கு கொண்டு செல்லுகிற ஒரு கிரியையாக இருந்துச்சு. நினைவு வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது இயேசுவை சிலுவையில் மறிப்பதற்கு தீர்மானம் எடுத்தது எப்பன்னு உங்களுக்கு தெரியுமா? லாசரஸ்வை ஆண்டவர் என்றைக்கு உயிர்ப்பித்தாரோ அன்றுதான் அவரை கொல்லுவதற்கு அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். அந்த நேரத்தில் இருந்து அவர் செய்த ஒவ்வொரு அற்புதமும் அவரை சிலுவைக்கு விரைவாக கொண்டு செல்லுகிற விஷயமா இருந்துச்சு. அவர் பெருமூச்சு விட்டது காரணம் அதுதான். நான் உன் வாயை திறக்கிறேன், நான் உன் காதுகளை திறக்கிறேன், ஆனால் நான் உனக்காக என்னை கொலை செய்ய போகிறார்கள். அந்த பெண்ணுக்கு அவர் சொல்லுகிறார் நாய் என்று சொன்ன பெண்ணை மேசையில் உட்கார வைப்பதற்காக மேசையில் இருக்கிற தேவன் நாயாக மாறுகிறார். யோசிச்சு பாருங்க. ஆண்டோட வார்த்தை சொல்லுது, அவரை நாங்கள் மிதித்தோம் என்று கால்களால். யாரை காலால் மிதிக்கிறது? காலால் நீங்கள் அடிக்கிறது மிதிக்கிறது எல்லாம் யாரை? ஒரு நாயை தான் நீங்கள் அப்படி செய்வீங்க. அவர் ஒரு நாயை போல அவரை நாங்கள் சிலுவைக்கு போகிற பயணத்தில் நாங்கள் அவரோட கொடுக்கல் வாங்கல் செய்தோம். என்னத்துக்காக? மேசையில் இன்னும் பங்கு கொள்ள முடியாத நாய்கள் பிள்ளைகளாக மாறுவதற்காக. நீங்களும் நானும் மாதிரி. எங்களுக்கு ஒரு நாள் அந்த மேசையில் உட்கார முடியாது, எங்களுக்கு அந்த உட்கார்றதுக்கான தகுதி எங்களுக்கு இல்லை. ஆனால் எங்களுக்கு அந்த தகுதியை கொடுக்கணும் என்றபடியா இந்த உலகத்தை படைத்து ஆளுகிற ராஜாதி ராஜா தேவாதி தேவன் எங்களுக்காக உங்களுக்காக அந்த இடத்தை எடுத்தார்.